வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இன்றைக்கி வந்து 40வது நாள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஆமி ஈஸு ஆறு இந்த மாதிரியான வார்த்தைகள் கூட லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரிவிஷன் பார்க்கலாம். அது என்னென்னா ஆம் ஈஸ் ஆர் அது கூட வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வர வார்த்தை, அதாவது வாக்கிங், லிசனிங், ஸ்டடியிங், ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆம் ஈஸ் ஆர் அது பக்கத்தில் வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்துச்சுன்னா அது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி மாறும்னா இந்த ஆமி ஈஸு ஆறு அப்படின்ற வார்த்தைகள் எல்லாமே வாஸ் வேர்ன்னு மாறிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆமி ஈஸு ஆறு எல்லாமே இப்போ ப்ரெசண்ட்டில் ஒரு பொருள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இல்லை நம்ம பேசக்கூடிய அந்த சப்ஜெக்ட் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இல்லை அந்த பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்னவா இருக்குது அப்படின்றத சொல்லும். ஸோ அப்போது ஆம் ஈஸ் ஆறு அது கூட வெர்பு அது கூட ஐஎன்ஜி சேர்ந்து வரும்போது அது அப்படியே வாஸு இல்லைன்னா வேறு அது கூட வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்த வர வார்த்தைகள் அப்படியே வரும். சரிங்களா? இப்போ இங்கே வந்து ஆமுக்கு முன்னாடி ஐன்ற வார்த்தை தான் வரும். ஹீஸ், ஷீஸ், இட் இஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து தே ஆர், வி ஆர்னு சொல்லலாம். இங்கே வாஸ் வேருக்கு முன்னாடி எந்த வார்த்தைகள் வரும்னா சப்ஜெக்டாக ஐ வாஸ், ஹி வாஸ், ஷி வாஸ், இட் வாஸ், அப்புறம் தே வேர், வி வேர் அப்படின்ற வார்த்தைகள்லாம் வரும். இந்த வாஸ் வேர் எல்லாமே கடந்த காலத்தில் ஒரு பொருள் என்ன நிலையில் இருந்துச்சு, அது என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லும். அதேமாதிரி ஆமி ஈஸு ஆர் எல்லாமே இப்போ ப்ரெசென்ட்டில் ஒரு பொருள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், ஐ எம் ஒர்க்கிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஐ எம் ஒர்க்கிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இது அப்படியே இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி மாறும்னா, இப்போ நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டு கூட 7:30 மணிக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, ஹே நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறீங்க. இப்படி கேட்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இதையே வந்து நீங்கள் 9 மணிக்கு இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் சொல்லும்போது அந்த வார்த்தை எப்படி மாறும்? அப்போ அந்த 9 மணிக்கு வர ஃப்ரெண்டு கேட்குறாரு, என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் ஒரு 7:30 மணிக்கு இங்கே வந்தேன், நீ அவங்க கூட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தேன், என்ன பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைடா, அவனை நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன், அவன் இப்போது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொன்னான் அப்படின்னு சொல்லுவான்ல. ஸோ அப்போது அவன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொன்னான் அப்படின்றதான் இன்டைரக்ட் ஸ்பீச். அப்போது அவன் சொல்லும்போது 7:30 மணிக்கு அந்த ஃப்ரெண்டு நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வரும். நீங்கள் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லும்போது அவன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னான், அவ்வளோதான். அப்போ ஹி செட் தட் ஹி வாஸ் ஒர்க்கிங் அப்படின்னு மாறிடும். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்த ரெண்டாவது சென்டென்ஸ் என்ன பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில்? ஹேவு, ஹேஸ் இது கூட பக்கத்தில், இதுக்கு பக்கத்துலலாம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும்னு சொன்னேன். அப்போ இது எந்த மாதிரியான சுச்சுவேஷனை இதை குறிக்கும் அப்படின்னா, ஏற்கனவே கடந்த காலத்தில் ஒரு செயல் ஆரம்பிச்சு அது இப்போ ப்ரெசென்ட்டில் இது வரைக்குமே டச்சில் இருந்துச்சு, ப்ரெசென்ட்டில் தொட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த செயல், இப்போ ப்ரெசென்ட் வரைக்கும் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது எல்லாமே ஹேவ் ஹேஸ் அப்படின்றத வச்சு சொல்லலாம். அதே மாதிரி ஜஸ்ட் இப்போ தான் ஒரு செயல் நடந்து முடிஞ்சது அப்படின்றதையும் நம்ம ஹேவ் ஹேஸ் அது கூட சேர்ந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வச்சு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போது அந்த மாதிரி ஹேவ் ஹேஸு அதுக்கு பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும்போது அது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி மாறும் அப்படின்னா ஹேடு வந்துடும். ஹேவ் ஹேஸுக்கு பதிலாக ஹேடு அப்படின்ற வார்த்தை வரும். அதுக்கு அடுத்தது வந்து அதுக்கு பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அந்த வெர்பு ஃபார்மும் வந்துடும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறீங்க 7:30 மணிக்கு, இப்போ என்னென்னா நீங்கள் 7:30 மணிக்கு உங்கள் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, நீ எப்போயாவது லண்டன் போயிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, போய் இருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நான் போயிருக்கேன், நான் லண்டன் போயிருக்கேன்னு சொல்லும்போது ஐ ஹவ் பீன் டு லண்டன், நான் லண்டன் போயிருக்கேன். நம்ம நிறைய டைம் கேட்போம்ல ஐ ஹவ் பீன் டு லண்டன் அப்படின்னா. அப்போது அவங்க சொல்கிறாங்க ஐ ஹவ் பீன் டு லண்டன், உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாரு. அது அப்படியே இன்னும் ஒரு 9 மணிக்கு உங்கள் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், என்னடா அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த ஃப்ரெண்டு வந்து பெண்ணாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொன்னாங்கள்ல, நான் லண்டன் போயிருக்கேன்னு சொன்னாங்கள்ல, ஐ ஹவ் பீன் டு லண்டன் சொன்னாங்கள்ல, அப்போ அந்த ஃப்ரெண்டு வந்து பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் எப்படி மாறும், அந்த ஐன்றது ஷியாக மாறிடும். ஒன்றும் இல்லைடா, அப்போ 9:30 மணிக்கு நீங்கள் சொல்லும்போது எப்படி வரும்? ஒன்றும் இல்லை, அவள் என்ன சொன்னா தெரியுமா, அவள் லண்டன் போய் இருக்கிறதா சொன்னான். நான் அவள்கிட்ட கேட்டேன், நீ எப்பயாச்சும் லண்டன் போயிருக்கியான்னு கேட்டேன். அவள் என்ன சொன்னான்னா அவள் லண்டன் போயிருக்கிறதா சொன்னா. அப்போது ஷி செட் தட் ஷி ஹேட் பீன் டு லண்டன் அப்படின்னு வந்துடும். அப்போ ஐ ஹாவ் பீன் டு லண்டன் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் உங்கள்கிட்ட சொல்லும்போது அதுவே இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி மாறிடும், ஐன்றது அந்த ஐயே வந்து அந்த பொண்ணு, ஐ வந்துட்டு இதே வந்து அது ஒரு பையனாச்சுன்னா இங்கே ஹீ ஹேட் அப்படின்னு வந்துடும்.
அப்போ ஐன்றது ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுனால ஐ ஹாவ் பீன் டு லண்டன் அப்படின்றது ஷி ஹேட் பீன் டு லண்டன் வரும். சரிங்களா? அப்போது அப்படி மாறிடும். அப்போ ஷி ஹேட் பீன் டு லண்டன்னா ஷி செட் தட், அவள் சொன்னா என்ன சொன்னான்னா ஷி ஹேட் பீன் டு லண்டன், அவள் லண்டன் போயிருக்கிறதா சொன்னா. சரிங்களா? ஓகே, அடுத்தது 3வது இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா டோன்ட்டு டசன்ட்டு. எப்போவுமே இந்த டோன்ட்டு டசன்ட்டு இந்த வார்த்தைகள்லாம் நான் ஆரம்பத்திலே கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். இந்த வார்த்தைகள் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா டசன்ட் அப்படின்ற வார்த்தைகள் வந்து ஹீ ஷீ இட்டு, ஹீ டஸ் ஷீ டஸ் இட் டஸ் அப்படின்னு வரும். டோன்ட்டுன்றது வந்து ஐ டோன்ட், வி டோன்ட், தே டோன்ட், ஈ டோன்ட் அப்படின்னு வரும். சரிங்களா? ஓகே, அப்போது எப்பப்பெல்லாம் ஒரு வார்த்தை வந்து டோன்ட்டோ டசன்ட்டோ வந்து அதுக்கு பக்கத்தில் வெர்பு, அதாவது ப்ரெசன்டென்ஸ் வெர்பு. ப்ரெசன்டென்ஸ் வெர்புனா என்ன? முதல்ல வெர்பு டேபிளில் அந்த 3 டேபிள் இருக்கும். அதில் ஃபஸ்ட் ரோவில் இருக்கிறது, ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிறது வந்துச்சுன்னா அது வந்து ப்ரெசன்டென்ஸ் வெர்பு. அப்போது டோன்ட்டு டசன்ட் அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்தில் ப்ரெசன்டென்ஸ் வெர்பு வரும்போது அது என்ன சொல்லும் அப்படின்னா, இப்போது நான் வந்து இப்போ ப்ரெசண்ட்டில் வழக்கமாக இந்த செயலை செய்யறதில்ல அப்படின்ற மீனிங்கில் வரும். இப்போ பாருங்களேன், ஐ டோன்ட் லைக் காஃபி அப்படின்னா எனக்கு காஃபி பிடிக்கிறதே இல்லை. நான் இப்போ ஐ டோன்ட் லைக் டீ அப்படின்னா எனக்கு டீ பிடிக்கிறதே இல்லை. ஐ டோன்ட் லைக் வாட்சிங் மொபைல்ஸ் அப்படின்னா எனக்கு மொபைல் பார்க்குறது பிடிக்கிறதே இல்லை. ஐ டோன்ட் லைக் வார்ஸ்னால் எனக்கு போரெல்லாம் வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அப்போது டோன்ட் லைக். அதே மாதிரி ஷீ டசன்ட் லைக் அப்படின்னா அவளுக்கு ஷீ டசன்ட் லைக் காஃபின்னா அவளுக்கு காஃபி பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஷீ டசன்ட் லைக் காஃபின்னா அதுக்கு காஃபி சுத்தமாக பிடிக்காது, குடிக்கிறதே இல்லைன்ற பட்சத்துலலாம் டோன்ட்டு டசன்ட் வரும். எப்போவுமா நான் வந்து ஒரு வழக்கமாக ஒரு செயலை செய்யறதில்ல அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் டோன்ட்டு டசன்ட் வரும். ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து என்ன வரும்னா ப்ரெசன்டென்ஸ் வெர்பு ஃபார்ம் வரும். ஸோ அது அப்படியே எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் டோன்ட்டு டசன்ட் அப்படின்றதுலாம் டிட் நாட், அதோட பக்கத்தில் வெர்பு ஃபார்மு, ஃபஸ்ட்டு என்ன வெர்பு வந்துச்சோ அந்த வெர்பு அப்படியே வந்துடும். சரிங்களா? டோன்ட்டு டசன்ட் பக்கத்தில் என்ன வெர்பு வந்துச்சோ அது வந்து டிட் நாட் பக்கத்தில் வந்துடும். அப்போ டோன்ட்டு டசன்ட் பக்கத்தில் எப்போவுமே ப்ரெசன்டென்ஸ் வெர்பு தான் வரும். அதே மாதிரி டிட் நாட் பக்கத்துலேயும் ப்ரெசன்டென்ஸ் வெர்பு தான், அதாவது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய வெர்பு டேபிளில் முதல்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் வரும். சரிங்களா? இப்போ பாருங்களேன், இந்த சென்டென்ஸ் பாருங்கள், ஐ டோன்ட் லைக் வார். இப்போது மலாலா யூசுப்சாய் வந்து சொல்கிறாங்க, பெண் குழந்தைகளோட கல்விக்காக மேஜர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க, ஐ திங்க் 2014 நினைக்கிறேன். ஸோ அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இந்த உலகத்தில் வந்து ஐ டோன்ட் லைக் வார் அப்படின்னு சொல்லும்போது சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஐ டோன்ட் லைக் வார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு நியூஸில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நியூஸில் ஓடிக்கிட்டு இருக்கா, ஐ டோன்ட் லைக் வார் அப்படின்னு சொல்லிட்டு மலாலா சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு இந்த வார் பிடிக்காது, சண்டைகள்லாம் பிடிக்கவே பிடிக்காது, இந்த போர்கள்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கப்போ உங்கள் தம்பி இல்லை, உங்கள் பாப்பா இல்லை. அப்போது நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு, அண்ணா நீ வந்து ரொம்ப நேரமாக அந்த டிவியில் ஏதோ நியூஸ் பார்த்துட்டு இருந்தியே, யாரோ ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்களே, அது என்னென்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு உங்கள் பாப்பா வந்து கேட்குறாங்க, இல்லை உங்கள் தம்பி வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்படின்ற பட்சத்தில் இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதோ பாப்பா, அது வேறு ஒன்றும் இல்லை, மலாலான்னு ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு போர்களே பிடிக்காதா, அதாவது வார் பிடிக்காதா, சண்டைகள்லாம் பிடிக்காதா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அது எப்படி மாறும் இங்கிலீஷில்? ஐ டோன்ட் லைக் வார்னு மலாலா சொல்லியிருப்பாங்க. அதுவே வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஷீஸ் இல்லைனா மலாலா செட் தட் ஷீ டிட் நாட் லைக் வார் அப்படின்னு மாறிடும். டோன்ட் வந்து டிட் நாட்னு மாறுன்னு சொன்னலாம் இல்லையா? ஸோ அப்போது ஷீ டிடின்ட் இல்லை டிட் நாட் லைக் வார் அப்படின்னு மாறிடும். சரிங்களா? இப்போது புரிஞ்சுதா? டோன்ட்டு டசன்ட்லாம் இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். நம்ம இந்த ஃபுல் கிராமர் ரூல் கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக நிறைய தேவைப்படும். சரிங்களா? ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, ஓகே. இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த வெர்பு இந்த மேலே எழுதி போட்டிருக்கல, இந்த வெர்பில் வந்து ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெர்பு டேபிளில் ஒரு 3 வார்த்தைகள் இருக்கா? ஸோ அதெல்லாம் எதுக்கு பயன்படுதுன்னு நம்ம பார்க்குறோம். அந்த ஃபஸ்ட்டு ப்ரெசன்டென்ஸ் வெர்பு அப்படின்னு வரும்போது அது எல்லாமே எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு செயல் நடக்குது, அதை பற்றி பேசுகிற மாதிரி அமையும். சரிங்களா? அடுத்தது பாஸ்ட்டுன்னு எழுதியிருக்கல, அப்போ பாஸ்ட் டென்ஸ் வெர்பு எல்லாமே ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயலை பற்றி பேசுகிறது அமையும். அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எல்லாமே
அது ஹேவ் ஹேஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. இதுக்கு முன்னாடி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்புக்கு முன்னாடி ஹேவ் ஹேஸ் அப்படின்ற வார்த்தையை சொன்னால் அது வந்து ஏற்கனவே ஒரு செயல் ஆரம்பித்து இப்போ ப்ரெசென்ட்டில் இப்போது வரைக்கும் அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும். சரிங்களா? ஓகே. இப்போது வெர்பில் வந்து இந்த டூ டஸ்லாம் டூ டஸ்ஸு டோன்ட்டு டசன்ட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டோன்ட்டு டசன்ட் பார்த்தோமா, இப்போ டூ டஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அப்போது இந்த ப்ரெசிடென்ஸ் வெர்பு இந்த டூ டஸ்ஸு இந்த ப்ரெசிடென்ஸ் வெர்புலாம் வரும்போது என்னென்னா இங்கே பாருங்களேன், ஐ லைக் காஃபின்னு சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க உனக்கு காஃபி பிடிக்குமான்னு கேட்குறாங்க. ஐ லைக் காஃபி அப்படின்னு கேட்குறாங்க. பட் ஐ டோன்ட் லைக் டீ அப்படின்னா எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு டீ சுத்தமாகவே பிடிக்காது, அதனால் நீ டீ சாப்பிட்றதே இல்லைன்னு அர்த்தம். அப்போ டீ வழக்கமாக எனக்கு பிடிக்கிறதே இல்லைன்னு அப்படின்ற மீனிங்கில் வரும். சுத்தமாக நான் அதை தொட்டு எடுத்து குடிக்கிறதே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் லைக் அப்படின்னா நான் அதை விரும்புகிறதே இல்லை, அதை செய்கிறதே இல்லைன்னு அர்த்தம். ஐ லைக் அப்படின்னா நான் எப்போவுமே அதை செய்கிறேன், எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மீனிங்கில் வந்துடும். அப்போது அவளுக்கு காஃபி பிடிக்குமா, சரி உனக்கு டீ பிடிக்கும், அவளுக்கு காஃபி பிடிக்குமான்னா அவளுக்கு காஃபி பிடிக்கும். அப்போ ஷீ லைக்ஸ் காஃபி. ஷீ ஹீ இட்டு ஹீ ஷீ இட்டு இதெல்லாம் வந்தாலே அது கூட பக்கத்தில் ப்ரெசன்ஸ் வெர்பு வந்து சேர்ந்துச்சுன்னா அந்த வெர்புக்கும் பக்கத்தில் ஒரு எஸ் சேர்ந்துடும். லைக் கூட எஸ் சேர்ந்து லைக்ஸ்ன்னு மாறிடும். ஸோ இந்த ரூல்லாம் நான் இன்னும் அடுத்த கிளாஸில் இந்த ஃபுல் கிராமர் ரூலில் சொல்லிக் கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அப்போது ஹீ லைக்ஸ் காஃபி, ஷீ லைக்ஸ் காஃபி, இட் லைக்ஸ் காஃபின்னு வந்துடும். அதே மாதிரி ஐ லைக் காஃபி, வி லைக் காஃபினா எங்களுக்கு காஃபி பிடிக்கும், தே லைக் காஃபினா அவங்களுக்கு காஃபி பிடிக்கும். சரிங்களா? அந்த மாதிரி மீனிங்கில் வந்துடும் பாருங்கள். அப்போது டூ டஸ் எல்லாமே வழக்கமாக ஒரு செயல் நடைபெறும் செயல் இல்லை, அந்த செயல் வந்து எங்களுக்கு எப்போவுமே அந்த செயலை பிடிக்கும், வழக்கமாக பிடிக்கும், பிடிக்காது அப்படின்ற பட்சத்தில் யூஸ் ஆகும். இப்போ ஐ டோன்ட் லைக்னா எனக்கு எப்போவுமே பிடிக்கும், ஷீ டசன்ட் லைக்னா ஹீ டசன்ட் அவனுக்கு எப்போவுமே பிடிக்காது, வழக்கமாக சுத்தமாக பிடிக்கிறதே இல்லை அப்படின்னு மீனிங்கில் வந்துடும். ஷீ டசன்ட் லைக், ஹீ டசன்ட் லைக், இட் டசன்ட் லைக் அப்படின்லாம். சரிங்களா? ஐ டோன்ட் லைக் அப்படின்னா எனக்கு பிடிக்கிறதே இல்லை. ஐ டோன்ட் லைக் காஃபி, ஐ டோன்ட் லைக் வாட்சிங் டிவி, எனக்கு டிவி பார்க்கறது சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற மீனிங்கில் வரும். சரிங்களா? ஓகே. அப்போது டூ டஸ் இதெல்லாம் என்னன்னு புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. இப்போ இந்த பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஒரு பொண்ணு சொல்கிறாங்க, உங்கள் ஃப்ரெண்டு 7:30 மணிக்கு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, ஏப்பா உன் பையன் இருந்தானே அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது, அவனை பற்றி ஏன் கேட்குற, அவனுக்கு நல்ல பையன் தான், நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் இப்போ நீங்கள் கேட்குறீங்க உன் பையன் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தானே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போது, ஃபஸ்ட்லாம் நிறைய மொபைல் பார்த்துக்கிட்டு இருந்தான், இப்போல்லாம் பார்த்துட்ருக்கானா அப்படின்னு கேட்குறப்போ, இப்போது என்னோடய பையன் மொபைல் பார்க்குறதே அவனுக்கு பிடிக்காது, மொபைலே பார்க்குறதில்ல அப்படின்போது அந்த கேர்ள் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட 7:30 மணிக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மை சன் டசன்ட் லைக் வாட்சிங் மொபைல்ஸ். டசன்ட் லைக்னா ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தான், ஆனால் இப்போ அவனுக்கு சுத்தமாக பிடிக்கிறதே இல்லை, பார்க்குறதே இல்லை அர்த்தம். மை சன் டசன்ட் லைக்னா அவனோட பையனுக்கு அந்த மொபைல் பார்க்குறது பிடிக்கிறதே இல்லை, வழக்கம் பிடிக்கிறதே இல்லைன்னு அர்த்தம். அப்போ இதை அப்படியே நீங்கள் 9 மணிக்கு இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுங்க. உங்கள் 9 மணிக்கு உங்கள் இன்னொரு ஃப்ரெண்டு கேட்குறாரு, ஏப்பா அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான் அவங்ககிட்ட, 7:30 மணிக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்களா, அதுவாடா ஒன்றும் இல்லை, நான் அவனோட பையன் முதல்லாம் மொபைல் பார்த்துக்கிட்டே இருந்தான், ஆனால் நல்லா படிப்பான், இப்போ மொபைல் பார்க்குறான்னா என்னன்னு அவங்கள்ட்ட கேட்டேன். அதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, அவளோட பையன் மொபைலே பார்க்குறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போது ஹெர் சன், ஷீ செட் தட் ஹெர் சன் டிட் நாட் லைக் வாட்சிங் மொபைல்ஸ் அப்படின்னு. இப்போ டிட் நாட் லைக்னா சுத்தமாக பிடிக்கிறது இல்லை, வாட்சிங் மொபைல்ஸ் அப்படின்னா டிட் நாட் லைக் வாட்சிங் மொபைல்ஸ்னால் மொபைல் பார்க்குறதே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்துடும். அப்போ மை சன் டசன்ட் லைக் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து ஃபஸ்ட்டு 7:30 மணிக்கு அவங்க சொல்லும்போது சரி, இப்போ என்னென்னா, இப்போ 7:30 மணிக்கு அவங்க பேசும்போது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, என்னோடய பையன் இப்போல்லாம் மொபைல் பார்க்குறதே இல்லை, மை சன் டசன்ட் லைக் அப்படின்றது எப்படி மாறுது பாருங்கள் இன்டைரக்ட் ஸ்பீச்சில். மை சன்னு அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, இங்கே அப்படியே எப்படி மாறிடுதுன்னா நீங்கள் சொல்லும்போது ஹெர் சன் டிட் நாட் லைக்னு மாறிடுது, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா? அப்போ சப்ஜெக்ட் மாறுது, வெர்பு மாறுது, டசன்ட்ன்றது டிட் நாட்ன்றது மாறிடுது. மை சன் அவங்கவுங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லும்போது நீங்கள் சொல்லும்போது ஹெர் சன் அப்படின்னு சொல்கிறீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்போது எப்படி மாறுது,
என் பையனுக்கு மொபைல் ஃபோன் பார்க்குறதே பிடிக்கல, இல்லை பிடிக்கவில்லை அப்படின்னு தூய தமிழில் சொல்லும்போது என் பையனுக்கு, என் மகனுக்கு மொபைல் ஃபோன் பார்ப்பதே பிடிக்கவில்லை, இல்லை பிடிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அதை சொல்லும்போது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்லும்போது என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொன்னான்னா, அவள் சொன்னால் அவனோட பையனுக்கு மொபைல் ஃபோன் பார்க்குறதே பிடிக்கலன்னு என்கிட்ட சொன்னான். அப்போது ஹர் சன் டிட் நாட் லைக் வாட்சிங் மொபைல்ஸ் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? அப்போ டோன்ட் லைக், டசன்ட் லைக் அப்படின்றது டிட் நாட் லைக் அப்படின்னு மாறுது. ஓகேங்களா? அவ்வளோதான், சிம்பிள். ஓகே. அதுக்கு அடுத்தது ஐ டோன்ட் ஃபீல் வெரி வெல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. சரி, நீங்கள் உங்கள் 7:30 மணிக்கு உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவன் சொல்கிறாங்க, ஏய் நான் ரொம்ப எப்படிடா இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நல்ல மாதிரியே இல்லைடா, ஒரு 4-5 நாளாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட 7:30 மணிக்கு சொல்கிறாங்க. அப்போ அதை எப்படி சொல்லுவாங்க? ஐ டோன்ட் ஃபீல் வெரி வெல், நான் ரொம்ப ஃபீல் பண்ணவே இல்லை, நல்லா இருக்கதா ஃபீல் பண்ணவே இல்லை, ரொம்ப மோசமாக இருக்கதா ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றது தான் அது. சரிங்களா? அப்போ அதே இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி மாறும்? சொல்கிறது ஆனாக இருந்தாங்கன்னா அந்த ஐ வந்து நீங்கள் அப்படியே இன்டைரக்ட் ஸ்பீச்சில் உங்கள் 9 மணிக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும்போது ஹீ டிட் நாட் ஃபீல் வெரி வெல் அப்படின்னு சொல்லுவீங்க. சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஆனாக இருக்கிற பட்சத்தில் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி வரும்னா ஐ டோன்ட் ஃபீல் அப்படின்றது ஹீ டிட் நாட் ஃபீல்னு வரும். இல்லை, அந்த 7:30 மணிக்கு பேசும்போது உங்கள் ஃப்ரெண்டு வந்து பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் அது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஷீ செட் தட் ஷீ டிட் நாட் ஃபீல் வெரி வெல் அப்படின்னு வந்துடும். அவள் என்ன சொன்னா தெரியுமா? அவள் ரொம்ப நல்லாவே இல்லை அப்படின்ட்டு எங்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு 9:30 மணிக்கு அவங்க இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் போய் சொல்லுவீங்க. சரிங்களா? ஓகே. ஓகே ஓகே அவ்வளோதாங்க. இப்போ வந்து இன்னொரு வார்த்தை, இந்த லுக்கு, ஃபீல் அப்படின்ற வார்த்தைகள்லாம் இந்த இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வரும். ஸோ அதெல்லாம் எப்படி வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி யூ லுக் டயர்டு. இப்போ நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, 7:30 மணிக்கு பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட சொல்கிறா, என்னடா போன வாரம் நல்லா இருந்தேன், இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி உனக்கு நீ இருக்கடா, ரொம்ப டயர்டாக இருக்கு, ரொம்ப டல்லாகிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கடா நீ, ஏதாவது வேலையா, ரொம்ப ஹெவியான வேலையா அப்படின்னு கேட்குறான் உங்கள் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட. அப்போ அதை எப்படி கேட்டிருப்பாருன்னா இங்கிலீஷில் யூ லுக் டயர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை அப்படியே நீங்கள் 9:30 மணிக்கு உள்ள ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்கிறீங்க, என்னடா அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, அவன் வந்து என்கிட்ட ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கடா நீ ரொம்ப டயர்டாக இருக்க அப்படின்ட்டு அங்கே அவர் சொல்லியிருப்பார். நீங்கள் 9:30 மணிக்கு சொல்லும்போது அவன் என்ன கேட்டான் தெரியுமா? அவன் என்ன சொன்னான்னா, நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறதா சொன்னான். ஸோ ஹி செட் தட் ஐ லுக்ட் டயர்டு. அப்போ யூன்றது நீயாக மாறிடுச்சா? ஹி செட் தட் ஐ லுக் டயர்டு அப்படின்னு மாறிடும். சரிங்களா? ஓகே. அப்போ நீன்றது நான் மாறிடும் இன்டைரக்டில். பாருங்களா, ஐ ஃபீல் ஃபைன். சரிங்களா? அப்போது நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்களா, நான் நல்லா இருக்கேன், ஐ ஃபீல் ஃபைன் அப்படின்னா அது அப்படியே இங்கிலீஷில் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி மாறும்? என்னடா அவங்ககிட்ட கேட்டான் அப்படின்னு கேட்கும்போது, நீ நல்லா இருக்குன்னு அவன் என்கிட்ட கேட்டான்டா, நீ எப்படி இருக்குன்னு கேட்டான், அதான் நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அது இன்டைரக்டில் எப்படி மாறும்னா ஐ செட் தட் ஐ ஃபெல்ட் ஃபைன் மாறும். ஐ ஃபீல் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அதோட பாஸ்ட் டென்ஸு ஃபெல்ட்டு அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அப்போது 7:30 மணிக்கு நீங்கள் கேட்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட கேட்குறாரு ஒரு கேள்வி, என்னடா எப்படிடா இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நான் நல்லா இருக்கேன்னு சொன்னீங்களா, அதே 9 மணிக்கு அந்த இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுங்கள், என்னடா அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அவன்கிட்ட எதை கேட்டுகிட்டு இருந்தானே என்ன சொன்னேன்னா, அது ஒன்றும் இல்லைடா, அவன் என்கிட்ட நீ எப்படி இருக்கேன்னு கேட்டான், அதான் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னேன், நான் நல்லா இருக்கேன்னு அவங்ககிட்ட சொன்னேன், ஐ செட் தட் ஐ ஃபெல்ட் ஃபைன் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? இப்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க இது. இப்போ இந்த 3 வார்த்தைகள், இந்த ஆமீஸு 6 வாஸ் வேராக மாறுறதும், ஹேவ் ஹேஸ் வந்து ஹேடாக மாறுறதும், அப்புறம் வந்து ஃபீலு லைக் இந்த வார்த்தைகள் இதெல்லாம் மாறுது. அப்போ டூ டஸ்ஸு இதெல்லாம் டிட் நாட் அப்படின்னு மாறுறதும், டிட் அப்படின்னு மாறுறதும், இல்லை டஸ் நாட் டு நாட் அப்படின்றதெல்லாம் டஸ் நாட் டு நாட் அப்படின்றது வந்து டிட் நாட்டாக மாறுறதும், இது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். இதுதாங்க பேசிக்கே. ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் அட்வான்ஸ் லெவலில் இன்னும் நான் நிறைய சொல்லுவேன், அதெல்லாம் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான், இந்த கன்வர்ஷன் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு போக போக கிராமர் வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். சரிங்களா?
இந்த சென்டென்ஸ்லாம் எடுத்து பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுக்குறேன். என்னென்னா, அவனுக்கு அவனோட வேலை பிடிக்கலன்னு சொன்னான். இப்போ 9:30 மணிக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்கன்னா, அவங்க 9 மணிக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறான், என்னடா அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க 9 மணிக்கிட்ட மீட் பண்ணுற, அதுவாடா அவனுக்கு அவனோட வேலை பிடிக்கலன்னு சொன்னான். இது எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அடுத்தது, நேற்று அவங்க அக்கா வீட்டுக்கு போனேன்னு சொன்னான். அது இன்னொன்று சொன்னான்டா, நேற்று எங்கடா போனேன்னு அவனுக்கு கேட்டேன். அவன் வந்து நேற்று அவங்க அக்கா வீட்டுக்கு போனேன்னு சொன்னான். ஸோ இந்த 2 வார்த்தைக்கும் பர்ஃபெக்டான இன்டைரக்ட் ஸ்பீச் எப்படி வரும், அந்த சென்டென்ஸ் வந்து எழுதி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா, பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ரொம்ப நன்றி ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுக்கு. நிச்சயமாக நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட ரிலேட்டிவ் சர்க்கிளாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஒரு லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்ன்றது நல்ல ஒரு சூப்பர் லாங்குவேஜ். 26 எழுத்துக்கள் தான், சீக்கிரமாக கற்றுக்கலாம். பட் அதனுடைய வார்த்தைகள் தெரியணும், இந்த வாக்கிய அமைப்பு சென்டென்ஸ் பேட்டர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதை வந்து நம்ம பர்ஃபெக்டான வேயில் வந்து ரைட் பண்ண முடியும், பேச முடியும். ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமானது. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாவது டவுட்டில் இருந்துச்சுன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸை சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ நான் நிச்சயமாக ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா, ரொம்ப நன்றி. We will meet tomorrow morning. Okay, bye, take care. Tomorrow at 7 PM. Okay, bye, take care.